சோதரம் ஆண்டவரே, சோதரம். எங்கள் மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பல்லக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஆண்டவரே நல்ல நேரத்துக்காக சோதரிக்கிறோம். இந்த ஆராதனை பொறுப்படும் லைவ் செய்தி ஆசீர்வதிக்கும். லைவ் மூலமாக பாடுகிற பாடல்கள், ஆராதனை, ஒர்ஷிப்பு செய்தி, சங்கீத விளக்கம், சங்கீத பகுதிகள், செய்திகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. 5 அப்பத்தி 2 மீனையும் கொண்டு வந்து உம்முடைய கருத்தில் கொடுத்த போது அதை ஆசீர்வதித்து ஜனங்களுக்கு விட்டு கொடுத்தது போல இந்த ஜீவ வசனமாகிய அப்பத்தை உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களும் புசித்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட உன்னத ராஜ்யத்துக்கு, பரலோக ராஜ்யத்துக்கு வர ஆசீர்வதிக்கிறேன். கிருபை கொடட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். 29வது பாடல். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். 29வது பாடல். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே எந்நாளும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். எனது ஜீவானை அழிவில் நின்று, எனது ஜீவானை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேச நீரானைத்தீரே. கைவிடப்பட்டு காதறினே, கைவிடப்பட்டு காதறினே, கத்தனி தேச்செடியா, கத்தனி தேச்செடி. என்
உமக்காக உமது மகிமைக்காக இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் ஓயாமல் பாடுவேன் என்னே சுராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கு என்னாலும் ஸ்தோத்திரம். Praise the Lord. 933வது பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. 933வது பாடல். நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளே போதும். நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீர் பேசும் ஒரு வார்த்தை போதும். உமையன்றி அணுவேனும் அசையாதையா உமையன்றி அணுவேனும் அசையாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா உம் துணையின்றி உயிர் வாழ முடியாதையா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீரே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீரே. கல்லுக்குள் தேரையை வைத்தவர் நீரே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவர் நீரே. பல கோடி ஜீவன்கள் உயிர் வாழுதே பல கோடி ஜீவன்கள் உயிர் வாழுதே உம் வார்த்தையில் இன்றும் அற்புதமே உம் வார்த்தையில் இன்றும் அற்புதமே. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேது தேவா. எத்தனை நன்மைகள் செய்தையா அது எதற்கென்று நன்றி சொல்லி மதிப்பேனையா. எத்தனை நன்மைகள் செய்தீரையா அது
அல்லேலூயா. 356வது பாடல். விண்ணக காற்றை நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல் என் மேல் வந்து இறங்கிடும். 353வது பாடல். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவு அல்ல. நீச்சலாடும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே, நீச்சலாடும் வேண்டுமே இழுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்னில் தெய்வமே. என்னாலும் என் பாதம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாதம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். அக்கினி அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே, அக்கினி அபிஷேகம் என்னில் வேண்டும் தெய்வமே. என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே, என்னாலும் என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமே. விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை போல என் மேல் வந்த மந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்புறாவை
காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மகிழோ விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மகிழோ விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசிடும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மகிழோ விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மதிலோ விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மதிலோ விண்ணக காற்று நீர் என்னை நோக்கி வீசும் வெண்புறாவை போல என் மேல் வந்த மதிலோ. ஹalleluya ஹalleluya ஓ மகத்துவமுள்ளவரே துதிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் கேடகமானவரே துதிக்கிறோம். எங்கள் கேடகமானவரே துதிக்கிறோம். எங்கள் மகிமை நிறைந்த பட்டயமே துதிக்கிறோம். ஹalleluya 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 எங்கள் கண்மலைமானவரே துதிக்கிறோம். எங்கள் கேடகமானவரே துதிக்கிறோம். எங்கள் கோட்டையே துதிக்கிறோம். எங்கள் அரணே துதிக்கிறோம். ஹalleluya 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 நல்ல ஆவியின் மத்தியில் ஊற்றுவீராக. நல்ல ஆவியின் மத்தியில் ஊற்றுவீராக. நல்ல ஆவியின் மத்தியில் ஊற்றுவீராக. புதிய ஆவியங்களுக்கு ஊற்றுவீராக. புதிதான ஆவியங்களுக்கு ஊற்றுவீராக. ஹalleluya 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 ஓ ரமா ஷமன ஹந்தர மதுரமனவா ஒன்று கூடும் வல்லமையினால் எங்களை பலப்படுத்தும். ஒன்று கூடும் வல்லமையினால் எங்களை இடைகட்டுவீராக. ஒன்று கூடும் வல்லமையினால் எங்களை இடைகட்டுவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமைகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்த ஆவியானோட பலன் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானோட பலன் உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். ஹalleluya ரமா ஷவர ஹந்தர மதுர பலவா ரிவா கரவோ ஷபதர மதுர பலவா ரிவா கலவோ ஷபதர மதுர பலவா ரிவா கரவோ ரிவியானவோ ஷபதர மதுர பலவா. ஹalleluya 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 ஓ ரவா வா ஷதர ஹந்தர மதுர பலவா கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. கர்த்தர் கிரியை செய்யுங்கப்பா. ஹalleluya ஹalleluya மகத்துவமுள்ள தேவன் கிரியை செய்யுங்கப்பா. மகத்துவமுள்ள தேவன் கிரியை செய்யுங்கப்பா. ஹalleluya 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 எல்லா இல்லாமைகளை நீங்கி போகட்டும். எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தேவன். எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குகிற தேவன். ஹalleluya 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 எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுக்குள்ள நிறைவாக்குறாப்பா. ஹalleluya ரிபாமா ஷமானா ஹந்தரா ரிபாபானா ஹந்தரா மோ ஷபதனா மதுரவனவா. ஹalleluya ஹalleluya ரிபாபானா ஹந்தரா மதுரவனவா ஓ ரமா ஷபதனா மதுரவனவா எல்லா பல்லங்களுடைய மகிமையால் நிரப்பப்படட்டும். எல்லா இல்லாமைகளுடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். எல்லா இல்லாமைகளுடைய மகிமையினால் நிரப்பப்படட்டும். ஹalleluya 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 ரிபாபானா ஹந்தரா மோ ஷபதனா மதுரவனவா இஸ்லாஹு கட்டளையிடவைகள் இருக்கும் சொல்லி பார்க்கிறோமே. ஹalleluya 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 இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். இந்த வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும். ஹalleluya 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 ஆண்டவரே அந்த 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். இந்த வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னபோது ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வல்லமை இப்பொழுதே ஜனங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya இந்த வார்த்தையின் வல்லமை சரீரங்களை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ரிமா கதரவோ ஷபதன மதுரவலவா ரிவா ஷபதன மதுரவலவா ஹalleluya 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 நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர்
நல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர் நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவார் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவார் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்று ஜெயித்திடுவார் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் வல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலும் உண்டு பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும் நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு நன்றியாம் துதிப்பாடு பாடு நன்றியாம் துதிப்பாடு நம் இயேசுவை உள்ளத்தால் என்று பாடு கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம் வாய்த்தல் சொல்லும் இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் 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 இயேசு என்னும் நாமம் உண்டு நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் இயேசு என்னும் 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 நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம் ஹalleluya hallelujah 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 ஓ ராபா நாமத்தினால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் நாமத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஹalleluya hallelujah 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 எங்கள் ஜெய கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் ஜெய கிறிஸ்துவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் hallelujah 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 oh thank you Lord hallelujah hallelujah hallelujah
நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 1 28 வசனங்கள் வரை. 18ஆம் சங்கீதம் 1 28 வசனம் வரை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 18. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாகம் என்னை பயப்படுத்தினது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. அப்பொழுது பூமி அசைந்து அதிர்ந்தது. அவர் கோபம் கொண்டபடியால் பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைந்தது. அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது, அதனால் தழல் மூண்டது. வானங்களை தாழ்த்தி இறங்கினார், அவர் பாதங்களின் கீழ் காரிருள் இருந்தது. கேருபீன்கள் மேல் வேகமாய் சென்றார், காற்றின் செட்டைகளை கொண்டு பறந்தார். இருளை தமக்கு மறைவிடமாக்கினார், கரும்புணல்களையும் ஆகாயத்து கார் மேகங்களையும் தம்மை சூழ கூடாரமாக்கினார். அவருடைய சந்நிதி பிரகாசத்தினால் அவருடைய மேகங்கள் பறந்து விலகிற்று, கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. கர்த்தர் வானங்களிலே குமுறினார், உன்னதமானவர் தமது சத்தத்தை தொனிக்க பண்ணினார், கல்மழையும் நெருப்பு தழலும் விழுந்தது. தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை சிதறடித்தார், மின்னல்களை பிரயோகித்து அவர்களை கலங்க பண்ணினார். அப்பொழுது கர்த்தாவே, உம்முடைய கண்டிதத்தினாலும் உம்முடைய நாசின் சுவாச காற்றினாலும் தண்ணீர்களின் மதகுகள் திறவுண்டு பூதலத்தின் அஸ்திபாரங்கள் காணப்பட்டது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்ருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என் ஆபத்தின் நாளில் எனக்கு நேரிட்டு வந்தவர்கள் கர்த்தரோ எனக்கு ஆதரவாயிருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். கர்த்தரின் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரி கட்டினார். கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன், அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அவர் முன்பாக நான் மன உண்மையாயிருந்து என் துர்க்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார். தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் புனிதனுக்கு நீர் புனிதராகவும் மாறுபாடுள்ளவருக்கு நீர் மாறுபாடுகிறவரும் தோன்றுவீர். தேவரீர் சிறுமைப்பட்ட ஜனத்தை ரட்சிப்பீர், மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர். சேர்ந்து வாசிப்போம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தர் தந்த இந்த அருமையான சங்கீதத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு அவர் பாராட்டுகிற வைராகியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த வார்த்தையின்படி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 18ஆம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்டோம். முதல் 2 வசனங்களை முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் பலனாகிய கர்த்தாவே, என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். உம்மில் அன்பு கூறுகிறேன். போதும், நிறுத்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன் சொல்லி முதலாவது சொல்லுகிறார். பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன். அப்போ தேவனிடத்தில் அன்பு கூறுவது எப்படி? அன்பு கூறுவது ஒரு மனிதரிடத்தில் அன்பு கூறுகிறது அவர்களை விசாரிக்கிறதும், அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கிறதும், அவர்கள் வேண்டுகளை நம்ம வாங்கி கொடுத்தால் அன்பு கூற முடியும். ஆனால் தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுவது? தாவீது சொல்லுகிறார், என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ அன்பு கூறுகிறது, தேவனிடத்தில் நாம் எப்படி அன்பு கூறுகிறது, தேவனிடத்தில் நாம் எப்படி பிரியமாக இருப்பது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வது மூலம் கர்த்தரிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி வார்த்தைக்கு செவி கொடுப்பதன் மூலம் நாம் அவரிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம், அவரும் நம்மிடத்தில் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ வேற்றுமையான காரியங்களை செய்யும் பொழுது அல்லது தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும்போது கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாக இல்லை, கர்த்தர் நமக்கு விரோதமாக தான் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அல்லது கற்பனைகளை கை கொள்ளும் பொழுது, கற்பனைகளை கை கொள்ளுகிறவர் ஏற்கனவே கர்த்தரிடத்தில் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தரிடத்தில் நான் அன்பாக இருக்கிறேன்னு சொல்லி தாவீது சொல்லுகிறார். நாமும் கூட கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவரை சேவிக்கிறதன் மூலம் அவரிடத்தில் நாம் அன்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவனிடத்தில் நாம் அன்பு காட்டுகிறது இப்படிதான். மற்ற காரியங்களில் தேவனுக்காக கொடுக்கறதுனால, தேவனுக்காக இந்த காரியம் செய்கிறதுனால அல்லது தேவன் நம்முடைய நீதியை பார்த்து அன்பா இல்லை. அல்லேலூயா. அவருடைய கற்பனைகளை கை கொள்வது மூலம் அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். அவங்க 2வது வசனங்களை வாசிக்கும் போது, என் கண்மலையும் என் கேடகமும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என்று சொல்லி அநேக காரியங்களை சொல்லி தாவீது கர்த்தரை சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்க, கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு பலனாய் இருப்பார் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு கண்மலையுமா இருக்கிறாரா? அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு பலனாய் இருக்கும் பொழுது அல்லது கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும்போது, கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது, கர்த்தர் எப்படி இருக்கிறார் என்று சொன்னால், ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் கண்மலையாக இருக்கிறார். அல்லேலூயா. கண்மலை என்றைக்கும் அசைக்கப்படாத ஒரு கண்மலை. அல்லேலூயா. பாருங்க, ஒரு பாதுகாப்பை இங்கே குறிக்கிறது, ஒரு தைரியத்தை கொடுக்கிறது. பாருங்க, அப்படியாக கர்த்தரை பலனாகி கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கண்மலையாக இருக்கிறாரா? 2வது, அவர் கேடகமாக இருக்கிறாரா? ஒரு கேடகம், யுத்தத்திற்கு நாம் போகும்பொழுது எதிரியானவன் அவனுடைய பாருங்க ஆயுதங்களை வீழ்த்தும் பொழுது அதை தடுப்பதற்காக ஒரு கேடகம் பயன்படுத்தி கொள்ளுகிறார்கள். கேடகம் பாருங்க மிகவும் பலனுள்ள கேடகமாக இருக்கும். பாருங்க, அப்படியாக சத்ரு நமக்கு விரோதமாய் அம்புகளை ஏயும் பொழுது ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்து நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அப்போது கர்த்தரிடத்தில் நாம் அன்பு கூறும் பொழுது அல்லது கர்த்தர் நம்மிடத்தில் அன்பாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு கேடகமாக இருக்கிறார். 3வது காரியம், இரட்சகர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்ம ரட்சிக்கிறவர், அவர் நம்மை ரட்சிக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் இறங்கி நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். என் தேவன், நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம் என்று சொல்லி, இப்படியாக என் கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ என்னுடைய உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், என்னுடைய பலனாக இருக்கிறார், என்னுடைய கேடகமாக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரை இப்படியாக வர்ணித்து அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 3வது வசனங்களை வாசிக்கும் பொழுது, துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய இப்படிப்பட்ட தேவன் நமக்கு பலனாக இருக்கிறதுனால, அவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறபடினால, நம்ம கோட்டையாக இருக்கிறபடினால, அல்ல இரட்சகராக இருக்கிறபடினால நான் என் தேவனை துதிப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 28ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம்.
அங்கே தாவீது தேவன் பலனா இருக்கிறபடினால தாவீது ஒரு விசுவாசத்தோடு ஒரு காரியத்தை இங்க சொல்லுகிறார். வாசிங்க. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். அல்லேலூயா. என் விளக்கை ஏற்றுவீர் என்று சொல்லி அங்கே தாவீது சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால் அங்கே இருளான சூழ்நிலையை அங்கே பார்க்கிறோம். தாவீதுக்கு இருளான சூழ்நிலை, அங்கே வெளிச்சமில்லாத சூழ்நிலை, அவருடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் இல்லை. அங்கே தாவீது இப்போ சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு பலனாக இருக்கிறபடினாலே தேவன் என் விளக்கை ஏற்றுகிற தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் இருளான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், இருள் போனதான காரியங்கள் நம்மை சுற்றி இருக்கும் என்று சொன்னால், நம்மை விளக்கை ஏற்றுகிற ஆண்டவர், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற விளக்கை ஏற்றுகிற ஆண்டவர், நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவர், நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர், கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தரிடத்தில் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் நமக்காக ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தாவீது சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாக்குவார். நம்முடைய இருளான காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து கர்த்தர் நம்மை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனங்களை பார்க்கும். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன், கர்த்தருடைய பலத்தினாலே நான் எதையும் செய்வேன் என்று சொல்லி தாவீது அங்கே அறிக்கையிடுகிறத பார்க்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், தாவீதுக்கு கர்த்தர் பலனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கும் பொழுது சகலத்தையும் நம்முடைய ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தினாலே நாம் ஜெயம் எடுக்க முடியும். 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கும் பொழுது அந்த 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், கர்த்தர் என் கண்மலை என்று சொல்லி அங்கே சொன்னார். சங்கீதக்காரன் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கூட கர்த்தர் அந்த கண்மலை, அவரோடு கூட சேர்ந்த கண்மலை, ஞான கண்மலை கிறிஸ்துவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அவர்கள் பலவிதமான சூழ்நிலைகளை கடந்து செல்லும் பொழுது அந்த எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் அவர்களுக்கு கண்மலையாக இருந்தார். அல்லேலூயா. பாருங்க, அவர்களுக்கு கேடகமாக இருந்தார், அவர்களுக்கு பாதுகாப்பு, அரணாய் கோட்டனாய் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் நன்மை செய்து ஆண்டவர் ஜனங்களை தப்புவித்த தேவன் நம்மளையும் ஆண்டவர் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சங்கீதம் 31ஆம் சங்கீதம் 1, 2, 3ஆம் வசனங்களை வாசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து. உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும். சீக்கிரமா என் தப்புவியும். நீர் எனக்கு பலத்த துருகமும். நீர் என் பலத்த துருகமும். எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். என் அடைக்கலமான அரணுமாயிரும். என் கண்மலையும். என் கண்மலையும். என் கோட்டையும் நீரே. என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம். உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பாருங்க, நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஜெபிக்க வேண்டிய இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். அப்போ பாருங்க, கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நமக்கு நடத்தும் போது, அவர் நம்மளை நடத்தும் போது கர்த்தர் நம்மளை வழி பேசாமல் கர்த்தருடைய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் 23ஆம் சங்கீதத்தில் பார்க்குறோம், அவர் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். அப்படியாக கர்த்தர் நம்மை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் உம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நடத்தும் என்று சொல்லி நாம் கேட்கும்போது அவர் நீதியின் பாதையில் கர்த்தர் நம்ம நடத்துகிறவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை தாண்டி ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தரை பலனாக கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு பலனாக இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு எப்போது பலனாக இருப்பார் என்று சொன்னால், அவரை நாம் அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரிடத்தில் நாம் அன்பாக இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு பலனாக இருக்கிறார். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை வழி விலகா செய்யாதபடிக்கு நம்மளை வழிகாட்டி கர்த்தர் நல்ல வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும்
இந்த யூடியூப் சேனல் மூலமாக கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிற அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த 4 வாரங்களாக பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தை குறித்தும், அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்நானம் அவசியமானதா என்று சொல்லி, இதற்கெல்லாம் அவசியமாக இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். நமக்கு உதவி செய்கிறது. மீட்கப்படும் நாளுக்கு முத்திரை என்றும், அது மட்டுமில்லை எதிரியை முறியடிக்கிறதற்கு இந்த பரிசுத்தாவி அவசியம் என்றும், அது மட்டும் இல்லை மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறதற்கு அவசியம் என்றும், சோத்திரம் இந்த ஆவியினாலே நமக்கு அது உண்டாயிருக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். சோத்திரம். அது மட்டுமில்லை, சோத்திரம், தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் ஆவியை பெற்றபடினாலே நீ என் முகத்தை உங்களுக்கு மறைக்க மாட்டேன்னு சொன்னார். தேவன் மறைத்தால் என்ன நடக்கும்? தேவனுடைய முகத்தை மறைக்காவிட்டால் எப்படி இருப்போம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 2வது, அடுத்தபடியாக தேவனுடைய ஆசீர்வாதங்களை, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஆபிரகாம் பிள்ளைகளாய் மாறி பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எப்படி? ஆவியை குறித்த வாக்குத்தத்தம் விசுவாசத்தினாலே பெறும்படி, கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கும் போது அது பெற முடியும். பயங்கரமான பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் பூமியிலே இருக்கிறது வேதத்தில். இன்றைக்கு நாம் அதில் பெற முடியாமல் இருக்கிறோம். விசுவாச வீக்னஸ், பலவீனம் இருக்கலாம், அல்லது ஆவி இல்லாமல் இருக்கலாம். இப்படி பல கோணங்களில் நம்ம சிந்திக்கும் போது அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். சரி, இருந்தாலும் சத்தியத்தை அறிவில் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்னபடி இந்த நாளிலே சோத்திரம் நமக்கு அந்த ஆவியை குறித்து பார்த்தோம். அந்த ஆவியானவர் நமக்கு எதை கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கலாம். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 1:7. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க 3 வகைப்படுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவி. அப்போ கவனிச்சுடுங்க, போன வாரம் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்குறோம். விசுவாசத்து நிலை பெறுகிறது இந்த ஆவியின் நிலை. இப்போ இந்த ஆவி என்ன கொடுத்துருக்காரா? ஒன்று பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறார். 2வது அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். 3வது தெளிந்த புத்தியின் ஆவியை கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த ஆவி வந்தால் நமக்குள்ளே இருக்குமானால், இப்போ அநேகருக்கு பயம். எதுக்கு பயம்? பேய் பிசாசை கண்டா பயப்படுவாங்க, அப்படி தானே? நேற்றுக்கு ஒரு அம்மா ஜெபம் பண்ண வந்தாங்க. வீட்டில் நுழையும் போது ஒரு கருத்த உருவம் இருந்ததாம். அப்பொழுது அதிலிருந்து இவங்க சாப்பிட முடியலை, வாந்தி வருது, தூக்கம் இல்லை, இப்படியெல்லாம் சொல்லி காலையில் ஜெபம் பண்ணாங்க. ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். வரும்போது முகம் கருத்து போய் சோர்ந்து போய் இருந்தாங்க. மறுபடியும் சாயங்காலம் வந்தாங்க. மக சொன்னது, ஐயா இன்றைக்கு தான் நல்லா தூங்குனாங்க, இன்றைக்கு தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த உளறலும் இல்லை அப்படி சொல்லி, அப்புறம் சாப்பாடு மட்டும் சாப்பிடலை அப்படி சொன்ன வார்த்தை. மக சொல்கிறா, முகம் பிரகாசமாக இருக்கு. அப்போ கவனிங்க, இப்போ அந்த ஆவியை குறித்து இவங்களுக்கு என்ன இருக்குது?
பயம். கர்த்தர் உருவத்தை கண்டு பயம். இது பயத்துக்காக சொல்கிறேன். அப்போ ஒரு சின்ன ஆண்டவருடைய நாமத்தில் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு விடுதலை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஆவி என்று சொல்லும்போது பயமுள்ள ஆவி இருக்கிறது, பயமில்லாத ஆவியும் இருக்கிறது, பலமுள்ள ஆவி. நமக்குள்ளே கர்த்தருடைய பலமுள்ள ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நாம் எதை கண்டு என்ன செய்ய மாட்டோம்? பயப்பட மாட்டோம். நம்ம பாட்டு பாடுவோம். என்ன பாட்டு பாடுவோம்? பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், இயேசு நம்மோடு இருப்பதினால். இந்த பாட்டெல்லாம் இப்படி பாடிட்டு போவோம். அந்த பாடுகிற நபரை குறித்து கேட்டால் பயம் உண்டான்னு கேட்டால் சோத்திரம், அவங்களுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு பயப்படுறாங்க. ஏன்? ஒன்றை கொண்டு சொல்லிக் கொள்ளுங்கள், இந்த பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்தேன் என்று ஆண்டவர் சொன்னார் பாருங்க. அப்படியானால் அந்த பலமுள்ள ஆவியானவர் நமக்குள்ள இருப்பாரானால் பயம் இல்லை. அல்லேலூயா. பயம் இருக்காது. என்னை பலப்படுத்துக்க கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலன் உண்டு என்று கொரிந்து சபை பவுல் எழுதுகிறார். அல்லேலூயா. அவர் சொல்றார், அவர் நம்மளை பலப்படுத்தணும். அப்போ பலப்படுத்துகிற ஆவி, பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள இருப்பாரானால் எல்லாவற்றையும் செய்ய பலம் உண்டு. அல்லேலூயா. ஒரு முறை சகோதரர் ஒருவர், எனக்கு வெயிட் தூக்க முடியலை, எனக்கு ரொம்ப களைச்சு போய், அவருக்கு தொழில் வெயிட் தூக்கிறது தான். வெயிட்டு தூக்கிற பொருள் தான் வேலை செய்கிறார். படிக்கட்டு ஏறி இறங்கணும். சோத்திரம். என்ன வியாபாரம்? பேப்பர் வியாபாரம் பண்ணுகிறார். பேப்பர், இரும்பு, பிளாஸ்டிக், செம்பு, இந்த மாதிரி ஐட்டங்கள் வியாபாரம் பண்ணுகிறார். இப்போது ஒரு 50 கிலோ மூட்டையை தூக்கிட்டு வரணும், 25 கிலோ மூட்டையை தூக்கணும், வெயிட்டை தூக்கணும் அப்படின்னா அவருக்கு நினைச்ச முடியும். அது வரையிலும் தூக்கினார். அப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு ஜெபம் பண்ணேன், இவர் 500 கிலோ கூட என்ன செய்யணும், தூக்கக்கூடிய பலத்தை இவருக்கு தாரும் என்று கேட்டேன். அல்லேலூயா. ஏன்? பொருள் கொஞ்சம் தூக்கி ஏற்றி இறக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுது? மூச்சு வாங்குது, முடியலை, கை கால களைச்சு போயிடுது. அவன் என்ன ஆவி அங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த பிளவினத்தின் ஆவியை துரத்தி ஆண்டோடைய பலமுள்ள ஆவியை ஆண்டோட என்ன செய்தேன் கேட்டு பலப்படுத்துக்கு. அப்போ பாருங்க, கேட்டு ஜெபித்த போது மறுநாள் கேட்குறேன், எப்படி அப்படின்னு கேட்டால் இப்போ எல்லாவற்றையும் பழையது போல செய்கிறார். அல்லேலூயா. ஏன் அப்படி செய்கிறாரு? பலவீனத்தின் ஆவி உள்ள இருந்து பலவீனப்படுத்துகிறது. பலவீனத்தின் ஆவி உள்ள இருந்து பலவீனப்படுத்துகிறது. டயர்டாக இருக்கிறது, களைச்சி போகுது. சோர்வு ஆவி இருக்கு. என்ன ஆவி? சோர்வு ஆகி சோர்ந்து போய் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? சோர்ந்து போய், அப்படி என்னம்மா ஒருபடியாக இருக்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு. ஒரு நாள் தூக்கத்தின் ஆவி. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு ப்ரேயருக்கு போனோம். அந்த அம்மா தூங்கி, எத்தனை மணிக்கு? 11 மணிக்கு காலையில் கூப்பிட்டுருந்தாங்க நினைக்கிறேன். போயிருந்தோம். நானும் மனைவிமா போயிருந்த போது வீடை போய் தட்டினா அந்த அம்மா தூங்கிட்டே இருக்கு. என்னம்மா தூக்கிட்டு இருக்கிறீங்க? அந்த மூதேவியின் ஆவி தான் என்னை தூக்க வைக்குது. அந்த அம்மா சொன்ன பால் தான் சொல்கிறேன். என்ன ஆவி? மூதேவி பிடிச்சிருக்கேன்னு தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. சும்மா என்னை தூங்கிட்டே இருக்க வைக்குது. அப்போ தூங்குறதுக்கு அது சொன்ன வார்த்தை. அது எனக்கு அது என்ன ஆவின்னு தெரியாது. நான் நினைக்கிறேன் தூக்கத்தின் ஆவி. அல்லேலூயா. தூக்கத்தின் ஆவி என்ன பண்ணுது? தூங்கவே வச்சுட்டு இருக்கு. சரி, நேற்று ஒரு தம்பி 2 நாளாக 4 மணிக்கு தான் தூக்கம் வருது, அது வரைக்கும் தூக்கமே இல்லைன்னாரு. ரைட். காலையில் கேட்டேன், நான் ஒன்றும் கண்டுக்கல, அவரும் ஒன்றும் கண்டுக்கல. நைட்டு
அவங்க மனைவி வந்து என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் என் புருஷன் வந்து பகலெல்லாம் இந்த நைட்டெல்லாம் தூங்க மாட்டேங்கிறாரு, காலைல தான் தூங்குறாரு அப்படின்னு. அந்த அம்மாக்கிட்டே ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன். எப்படி? அந்த அம்மாட்டே ஒரு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், நல்லா தூங்கணும். தூக்கத்தை திருடுகிற ஆவி, அதுக்கு பேர் என்னது? தூக்கத்தை திருடுகிற ஒரு ஆவி. அப்போது இந்த ஆவியை ஜெபம் பண்ணி விட்டேன். இன்னும் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டேன், எப்படி இருக்கிறார், எதுக்காக ஆவி போச்சா இருக்கான்னு. அவர் வேலைச்சேரில் இருக்கிறேன் பாஸ்டர், நான் வேலைக்கு போயிருக்கிறேன். தூங்குனியப்பான்னு கேட்டேன், தூங்குனேன், நல்லா தூங்குனேன். எப்படி தூங்குனேன்? தலைகீழாக மாறிச்சு. இன்னைக்கு எப்படி மாறிச்சா? எப்படி தலைகீழாக மாறிச்சுன்னா, நேரப்படி தூங்கி காலமே 3 மணிக்கு ஆஸ் யூஷுவல் எழும்புற மாதிரி எழும்பியிருக்கு. அது எழும்பணும், கரெக்டு, தப்பில்லை, போதும். அல்லேலூயா. அப்போ அந்த தூக்கத்தை திருடுற ஆவி என்ன? தூக்கத்தை திருடுகிறது. தூக்கம் ஒரு மனுஷனுக்கு அவசியம், தேவர் வைத்திருக்கிறார். தூங்குறவர்கள் என்ன செய்வாங்க? தூக்கத்தை இரவில் தூங்குவார்கள். வரி கொள்ளுகிறவன் இரவிலே வரி கொள்வான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். வேலை செய்கிறோம், பகலில் வேலை செய்கிறோம், இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ கவனிங்க, பசி இல்லை, சாப்பிட முடியலை. ஏன் சாப்பிட முடியலை? சோத்திரம். பசி இல்லாத காரணம் என்ன? பசியை திருடுகிறான் ஒருவன். 3 வேளை சாப்பாடு, 3 வேளையும் மனுஷன் உணவு கொள்ளுகிறான். அதிகமாக சாப்பிட்றவங்க பல வாட்டி சாப்பிடுவாங்கன்னு வச்சுருங்க, பசிக்கு தகுந்தபடி சாப்பிடுவாங்க. சரி, இருந்தாலும் நியாயப்படி பார்த்தா 3 வேளை உணவு, டீ, காப்பி, இடையில ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க. சரி, இது அந்த சாப்பாடுற நேரத்தில் சாப்பிடலைன்னு சொன்னால் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது இல்லையா? அதுக்கு ஜெபம் பண்ணால் அந்த ஆவி என்ன பண்ணுது? போகுது. சோத்திரம். இது மாதிரி கவனிச்சிடுங்க, பலம் உள்ள ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். அது யாருக்கு தேவை? எல்லா மனுஷனுக்கும் தேவை. உங்களுக்கு தேவைன்னா கேட்டு வாங்கிடுங்க. நம்முடைய ஆண்டவர் யாரு? பலம் உள்ள ஆவியை கொடுக்கிற தெய்வம். சோத்திரம். சரி, இதே மாதிரி பலமுள்ள ஆவி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த நாளில் பார்த்தோம், சிம்சோனும் தகப்பனும் தாயும் எங்கே போகிறாங்க? திம்னாத்துக்கு போகிறாங்க. அப்போ திடீர்னு என்ன வந்துச்சு? ஒரு சிங்கம் எதிர்பட்டு வந்துச்சு. இந்த சிங்கம் எதிர்பட்டு வந்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? கையில் ஒன்றும் கிடையாது, கையில் ஒன்றுமே கிடையாது. அப்போது பாருங்க, கர்த்தர் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று சொன்னதுபடி, கர்த்தர் உன்னை காக்கிறவர் உறங்கார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. சோத்திரம். சில ஆளுகள் சொல்லுவாங்க, சோத்திரம், நம்ம தெய்வம் தூங்கும்போது நம்ம என்ன செய்யணும்? முழிச்சிருக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. இல்லையா? தெய்வம் தூங்கும்போது நம்ம முழிச்சிருக்கணும். ஆனால் பைபிள் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் உன்னை காக்க. அதாவது இஸ்ரவேலைன்னா யாரு? பிள்ளைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்படியானா பாருங்க, இப்போ எதிர்பாராத விதமாக ஒரு ஆயத்தம் இல்லாமல் போகிறான். யாரு? சிம்சோன் எதிர்பார்க்கவில்லை, இப்படியெல்லாம் சிங்க மரம்னு எதிர்பார்க்கவில்லை. ஆனால் இப்படி நடக்கன்னு எதிர்பார்க்கல, போயிட்டு இருக்கார். நம்ம எதுவுமே ஒரு விபத்து வருது, நம்ம எதிர்பார்த்தா வருது, திடீர்னு ஒரு மரமாக பிரேக் போடுவோம், விழுந்துடும், இல்லைன்னா எவனா வந்து இடிச்சிடுவான், தள்ளி விட்டுருவான், கீழே விழுவாங்க. இது இயற்கையாக நடக்கிற ஒன்று. அல்ல ஒரு பள்ளம் இருக்கும், அதுக்காக இருக்கும், ஏதோ நடக்குது ஆக்சிடென்ட். இதுபோல் எதிர்பாராத விதமாய் மரணம் திடீர்னு என்ன பண்ணுது? எதிர்பாராத விதமாய் மரணம் வருது. எப்படி சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படின்னா, சோத்திரம், ஒரு ஊழியக்காரர் கேள்விப்படும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி? குளிச்சாரா,
ரெஸ்ட் பண்ணார், பேண்ட் சட்டை மாட்டார். மத்தியானம் ஆச்சு, சாப்பாடு நேரத்தில் வீட்டில் கிச்சனில் மனைவியை பார்த்து சாப்பாடு ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்டிருக்காரு. இன்னும் 2-5 நிமிஷம் இன்னும் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்த்து எடுத்துட்டு வீட்டில் கட்டில் போய் படுத்தார். அவர் என்ன செய்ய முடியலை. திருப்பி அந்த அம்மா சாப்பாடு கொடுக்க எழுப்பி வந்து பார்த்தாக்க அந்த அவர் ஆண்டு ராஜ்யத்தை போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா. யாருக்கும் எந்த தொல்லையும், மனைவிக்கு தொல்லை இல்லை, பிள்ளைகளுக்கு இல்லை. அல்லேலூயா. அந்த ஊழியக்காரர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவருக்கு ஒரு இன்சிடென்ட் வந்துச்சு. அவர் துவண்டே போகலை. அவர் பாதிப்பு மனசுக்குள்ளே என்ன இருந்தாலும் வெளிப்படையாக அவர் செய்யலை, துவண்டு போகலை. அந்த மகளும் துவண்டு போகலை. விசுவாசத்துக்குள்ளே கர்த்தருக்குள்ளே என்ன பண்ணாங்க, நின்றுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன் அந்த மகளுக்கு அறியாதவை ஒரு கண்ணியில் மாட்டாங்க. திருமணத்தில் அந்த கண்ணி அவர் சொல்லுகிறார், ஊழி தவறு பண்ண ஒரு பையன் இந்த மகளை திருமணம் பண்ணிட்டு, அவன் ஏற்கனவே ஒரு திருமணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. 2வது தெரியாமல் போய் பண்ணிட்டாங்க. இந்த அம்மா 2வது மேரேஜே வேண்டாம், இதுதான் ஒரு குழந்தையோடு வாழ்ந்து கொண்டு சூப்பராக இருந்துருக்காங்க. இதுதான் தெய்வீகம். தெய்வீகம் என்பது இதுதான். அல்லேலூயா. ஏன் 2வது வேண்டாம்? வசனம் இடம் கொடுக்கவில்லை. ஒரு தம்பி இதுக்கு மனைவி சோத்திரம் அழகுள்ள மனைவியை தேடி போனால், அழகுள்ள மனைவி பார்த்துட்டு கடைசியில் கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தைங்க இருக்குது. என்னாச்சு, அவங்க வீட்டில் வாழ வேண்டும் என்று கூப்பிட்டாங்க போல இருக்கு. அது முடியாது, அவங்களுக்குள்ள பிரச்சனை நடந்ததுன்னா தெரியுமா. 2வது திருமணம் பண்ணலாமா? பல வசனங்களை எடுத்து கொடுத்தேன். நான் பண்ணாதன்னு சொல்லலை. இந்த வசனம் படிச்சுப்பார், இந்த வசனம் படிச்சுப்பார், இந்த வசனம் படிச்சுப்பார். பண்ணணும்னு சொல்லுது, பண்ணாதன்னு சொல்லுதுன்னு சொல்லிட்டு போய் பண்ணான். அல்லேலூயா. ஆனால் கொரிந்தியர்கள் நிருபத்தில் 7ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது வேதம் சொல்லுது, கவனிங்க. எபிரேயரில் படிக்கிறோம், விவாகம் யாவருக்கும் கனம் உள்ளது. நம்ம சப்ஜெக்ட் அதில் விவாக மஞ்சம் அசூசிப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்குது. அதைத்தான் நம்ம சகோதரர்மார் ஸ்ரீகளால் கரைபடக்கூடாதுன்னு எழுத்துக்கிறது. ஸ்ரீகளால் கரைபடக்கூடாதுன்னா அது இல்லை அர்த்தம். எந்த திருமணமானவர்கள் பிரிஞ்சு போகிறது அவருக்கு பவுல் சொல்லலை. திருமணமாக இருப்பது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உலகத்தில் பிறந்தவன் அத்தனை பேரும் திருமணமாகாமல் இருந்தால் பழகி பெருக்கிறது எப்படி? நல்லதுன்னு பிடிச்சிக்கிறாங்க சிலர். எப்படி? திருமணமாகாது இருப்பது நல்லது சொல்லியிருக்காரு, அது நல்லதை பிடிச்சிப்போம் அப்படின்னு. அதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை. கேளுங்க. அப்படி பார்த்தா தேவன் ஒருவனை படைத்தார், அவனுக்கு ஆவி பரிபூர்ணமாக இருக்க. ஏன் ஒருவனை படைத்தார்? பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தானே என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். அப்படி பார்த்தா என்ன இல்லை, திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு விதியை ஒரு மனுஷன் சட்டத்தில் இருந்துன்னு சொன்னால், ஆபிரகாம் முதல் யாக்கோபு வரையில் யாக்கோபு 12 கோத்திர பிதாக்களை பெற்று இன்னைக்கு பழுகி பெருகி ஆதாம் முதல் பார்க்கலாம். சோத்திரம். ஆனால் கொரிந்தியர் 7 படிக்கும்போது திருமணம் ஆனவர்கள் அவிசுவாசியாகி ஒரு புருஷன் ஒரு விசுவாசிக்க மனைவியோடு வாழ விரும்பினால் அவனை தள்ளாதே, உன்னால் பரிசுத்தமாக்கப்படுகிறான். அல்லது அவிசுவாசிக்க மனைவி என்னது உன்னோடு கூட வாழ விரும்பின அவனை தள்ளாத, உன்னால் என்ன செய்கிறான்? பரிசுத்தமாக்கப்படுகிறான். அதே சமயத்தில் இந்த பிரிந்து போகிறவன் போனால் போட்டோம் அப்படி தெளிவாக எழுதுகிறான். இப்போ சோத்திரம். இதில் ஒரு பிளவு தவறு ஏற்பட்டு போச்சு. இனி அடுத்த விவாக மஞ்சம் என்ன செய்யக்கூடாது? அசூசிப்படக்கூடாது. இப்போ திருமணம் ஆயாச்சு, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிள்ளை பெற்றாச்சு, இன்னொருத்தனுக்கு திருமணம் பண்ணும்போது
அந்த விவாக மஞ்சள் என்ன பண்ணுது? அசூசிப்படுது. இதுதான் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள பவுல் எழுதுகிறார். அந்த கரைப்படு ஸ்திரீகளால் நான் சோத்திரம், எனக்கு தெரிச்ச வேத வெளிப்பாடு, வேத ஆலோசனை, தேவன் சொல்லுகிறது படித்தது இன்னைக்கு கவனிங்க. இதுக்கு மேலே எனக்கு சொல்ல தெரியல. அப்போ இதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் நாம் அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இந்த ஆவியை குறித்து பலமுள்ள ஆவி நம்ம இடத்துல இருக்குமானால், அந்த பாருங்க, அறியாத நடந்த விஷயம் பார்க்க, சிம்சோனுக்கு எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்குது. திடீர்னு ஒரு புலி சிங்கம் வருது. உடனே பரிசுத்த வேதம் சொல்லுது, அவங்க அதாவது கர்த்தருடைய ஆவி அவனை படிக்க வேண்டாமா, கர்த்தருடைய ஆவி அவனுக்குள்ள பலமாய் இறங்கினபடியினாலே கையில் ஒன்றும் இல்லாதிருந்து என்ன செய்தான், ஒரு ஆட்டை கிழிக்கிறது போல கிழித்து போட்டான். ஆட்டை எப்படி ஒரு தோலை கிழிக்க முடியாதுங்க. தோலை ஒரு சின்ன வயசில் எங்கள் ஊரில் ஆடு எடுத்தாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு அறுத்தாங்க. ஏன்? அந்த தோல் விற்றா விலை கிடைக்கும், அது கிழியக்கூடாதான். தோல் கிழிச்சிச்சுன்னா அவருக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்தில் பிடிச்சி இழுக்கிறாங்க, இந்த பக்கத்தில் 2 போயமோ பிடிச்சி இழுக்கிறாங்க, உள்ள தள்ளுறாங்க, விட்டா இருக்கிறாங்க, அப்படி பண்ணு, தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் ஊற்றுன்னு சொல்லி பார்த்தாங்க. நான் பார்த்துட்டு நிற்கிறேன். எப்படியும் ஒரு வழியாக முழுசாக கலத்தி எடுத்துட்டாங்க. வயரை கீறி ஃபுல்லாக கீறி 2 கிளிப்பு கிழிச்சா என்ன செய்யும், வந்துடும். சோத்திரம். அது மாதிரி கவனிங்க, ஒரு ஆட்டாக இருக்குது அவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, இவன் ஒரு ஆட்டை கிழிக்கிறதுக்கு போல கிழித்து விட்டான்னு சொன்னால் இது என்ன ஆவி? பலமுள்ள ஆவி. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பலமுள்ள ஆவி உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? வேணும்னா கேட்டு பெற்றுக்கோ. கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்குற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பத்தை கேட்டால் கல்லை குடிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகள் மீனை கேட்டால் பாம்பை குடிப்பீர்களா? உங்கள் பிள்ளைகள் முட்டையை கேட்டால் தேலை குடிப்பீங்களா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் பரிசுத்தாய் கேட்டால் கொடுப்பது அதிக நிச்சயம். அல்லேலூயா. இப்போ இப்படியெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ பலம் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாரானால் பலம் உண்டு. அல்லேலூயா. அப்போ பலமுள்ள ஆவி இருந்தால் பயமுள்ள ஆவி இருக்காது. அதாவது நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகிறது. அல்லேலூயா. சரி, இன்னும் ஒரு 2 காரியத்தை பார்க்குறோம். ஒன்று அன்பை சொல்லி இருக்கிறது, இன்னொன்று தெளிந்த புத்தி. அப்போ புத்தியில் என்ன இருக்கு? தெளிந்த புத்தி இருக்கு. புத்தி இருக்கு, தெளிந்த புத்தி இருக்கு. புத்தி இல்லாத கோவேர் கழுதையை போல இருக்க வேண்டும்னா, புத்தி இல்லாத கலாத்தியாரே அப்படி எழுதியிருக்கான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்படி தானே? அப்படி எடுத்தா படித்து பாருங்களேன். புத்தி இல்லாத கலாத்தியரே, ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள், சிலர் ஆவியில் ஆரம்பம் பண்ணி மாம்சத்தில் பயிற்சிவாங்க. படிக்குமா? எந்த வசனம் பாருங்க, கலாத்தியர் 3:1. புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக, நீங்கள் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. போதும், கவனிங்க. அப்ப அங்க என்ன அர்த்தம்? நமக்கு தேவை புத்தி. என்னது? புத்தி இல்லாத கலாத்தியரே, புத்தி இல்லாத விசுவாசிகளே, இல்லையா? ஆரம்ப ஜீவியா ஆவியில, முடிவு புத்தி இல்லாதவங்க வாழ்க்கை தான். ஆவியில ஆரம்பம் பண்ண நீங்கள் மாம்சத்தில் முடிவு பெற போகிறீர்களோ? இத்தனை புத்தியினரா? இத்தனை புத்தியினரா? இது காரணம் என்ன தெரியுமா? புத்தி இல்லை. அறிவு, ஞானம், புத்தி, விவேகம்,
நீதி, நியாயம், நிதானம் என்று சொல்லி வேதத்தில் படிக்கிறோம். அறிவு, ஞானம், அறிவு, புத்தி, விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பதை குறித்து வேதத்தில் படிக்கிறோம். எது அவசியம்? நிதானம் அவசியம், விவேகம் அவசியம், அல்லேலூயா. நீதி அவசியம், நியாயம் அவசியம், ஞானம் அவசியம், அறிவு அவசியம், இல்லையா? அப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். படித்து விட்டு எதை தேர்ந்தெடுக்கிறோம், எதை பெற்றுக்கொண்டோம், எதை வாஞ்சிக்கிறோம் அப்படின்றது இன்னைக்கு உலகத்தில் தெரியலை. சோத்திரம். அப்போ கவனிங்க, இந்த புத்தி உள்ள சிறி வீட்டை என்ன செய்கிறான்? கட்டுகிற ஒரு குடும்பமானாலும் புத்தி உள்ள சிறி வீட்டை, நீதிமொழியில் ஞானி எழுதுகிறார். புத்தி உள்ள சிறி, ஏன் அவர் புத்தி இல்லாத சிறிகளை கட்டி என்ன பண்ணிட்டாரு? அவரை வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. யாரு? ஞானிக்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க. புத்தி இல்லாத பெண்களை கட்டி அது நினைக்கிறதான். அதனால் அவருக்கு தெளிவாக புத்தி உள்ள சிறி வீட்டை கட்டுவான். புத்தி இல்லாத சிறிகளோ வேண்டாம் படிக்கண்டாம். கவனிங்க. அப்போது சிறிகள் எப்படி இருக்கணும்? சரி, அப்போ புத்தி இல்லாதவன் தெளிந்த புத்தினா தெளிந்த புத்தியை ஆவியை தந்திருக்கிறார். அப்போ ஒரு இளையகுமாரனை குறித்து படிக்கிறோம். லூக்கா 15 இளையகுமாரனை குறித்து என்ன படிக்கிறோம்? அவன் புத்தி தெளிவுக்கு அப்போ புத்தி தெளிந்த போதுன்னா அதுக்கு முன்னாடி என்ன இல்லை? புத்தி இருக்கு, என்ன தெளிந்த புத்தி இல்லை. அப்போ புத்தி இல்லாதவன் என்ன பண்றான்? இன்னைக்கு புத்தி இல்லாதவன் தகப்பனுடைய ஆஸ்தியை வாங்கி கொண்டு போய் கெடுத்துட்டான். இன்னும் நிறைய பிள்ளைகள் ஆஸ்தியை தாய் தகப்பன் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க. லோன் எடுத்து, வீடு எடுத்து, அதை எடுத்து, இதை எடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி எடுத்து என்ன பண்ணுறாங்க? அதை கொண்டு போகிறாங்க. இது தேவை, அவசியம் இல்லையானா அந்த புத்தி யோசிக்க புத்தி இல்லை. இதுபோல் தெளிந்த புத்தியின் ஆவி அவசியம். தேவன் தெளிந்த புத்தியின் ஆவியை அந்த தெளிந்த புத்தியின் ஆவி அவனுக்கு புத்தி தெளிந்த போது இன்னும் தான். இப்போ இளையகுமாரன் புத்தி தெளிந்து போச்சு. என்னாச்சு? பாடம் படித்த போது. சிலவனுக்கு பாடம் படித்தாதான் புத்தி வரும், அறிவு வரும், ஞானம் உதயமாக. வழங்குதா? என்னது? ஆமாம். தேவனை பாருங்க, தகப்பனை விட்டு ஆஸ்திகளை வாங்கி கொண்டு போய் வேசிகளத்தில் செலவனம் பண்ணி துன்மார்க்கமாய் வாழ்ந்து விட்டு இப்போ எல்லாம் தொலைச்சி விட்டு சாப்பிடுகிறதுக்கு பசி ஒன்றும் இல்லை. பண்டிக்கு வைக்கிற தவிட கூட அவனுக்கு கிடைக்கவில்லை. அப்போ தான் தகப்பன் வீட்டை நினச்சி பார்க்குறான். தகப்பன் வீட்டை நினச்சி பார்க்குறான். அவன் என் தகப்பனுடைய வீட்டில் எத்தனையோ பேர் பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நானும் அங்கே பசினால் வாடுகிறேன் என்று சொல்லி ஒரு பாவ உணர்வு உள்ளத்துக்குள்ள ஒரு மனந்திரும்புதல் ஏற்பட்டு உள்ளத்துக்குள்ள சரியான உணர்வடைஞ்சி மனம் திரும்பி வருகிறான். ஐயா, நான் பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்து விட்டேன், இனி உம்முடைய குமாரன் சொல்லிக்கொள்ள இந்த வார்த்தை இல்லைன்னு சொல்லி வருகிறார். உடனே பாருங்க, தகப்பனும் ஓடி வந்து தூரத்திலே கட்டி அணைக்கிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்தில் நினைச்சு பார்க்க யாருமே என்ன இல்லை, தெளிந்த புத்தி உள்ளவங்க இல்லை. பரலோக ராஜ்யத்தை குறித்து பரலோகத்துக்கு போனவன் அங்கே நமக்கு ஏராளம் என்ன இருக்கு? பரலோகத்தில் சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது, சோத்திரம், தங்கம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, இந்த 12 விதமான படிக்க பச்சைகள், இந்த கற்கள் இருக்குது இல்லையா? அப்படிப்பட்ட வீட்டில் நமக்கு வீடு கட்டி வச்சுட்டு காத்துட்டு கூவிகிட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டு எப்படி நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுறாரு? காத்துட்டு இருக்கார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி அங்கே போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கிறார். திருப்பி அவர் வரும்போது என்ன செய்யணும்? இப்போ நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போகணும், அவருக்கு எதிர்கொண்டு போக ஆயத்தமாக இருக்கணும். அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்த சிந்தை, ஒரு எண்ணம், அந்த புத்தி தெளிவு இல்லை. இளையகுமாரன் இருந்தது போல இருக்குமானால் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆவிக்குரிய வாஞ்சை இருந்திருக்கும். ஆவிக்குரிய வாஞ்சை
கிடையாது. இன்னும் அநேகருக்கு ஆவிக்குரிய வாஞ்சை இல்லை. என்னது, நான் ரொம்ப வேலை செய்கிறேன், காலையிலே போய் வேலை செய்கிறேன், நைட்டு தான் வந்தேன், சரிதான், இரவெல்லாம் என்ன பண்ணுறேன், சோத்திரம், தூங்குறேன், பகலில் வேலை செய்ய வேண்டியது, இரவு தூங்க வேண்டியது, இதெல்லாம் சரிதான காரியம்தான். வேலை செய்யத்தான் செய்யணும், தூங்கத்தான் செய்யணும். ஆனால் நேற்றுக்கு ஒரு சகோதரர்கிட்ட சொன்னேன், ஒரு நாள் ஜோம் பண்ண சொன்னதுக்கு முடியவே முடியாதுன்னு சொன்னார். ஐயா, மனம் உண்டனா மார்க்கம் உண்டு. காலையில் எழும்புனா வண்டி ஓட்டணும், வியாபாரம் பண்ணணும், வண்டி ஓட்டணும், எல்லாம் செய்யணும். சரி, அப்போன்னு சொன்னேன், நீங்கள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுறீங்க இல்லையோ, உன் வண்டியில் என்ன செய், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஜோம் பண்ணு, உன் பாவத்தை அறிக்கை செய், மனம் திரும்பி இருக்கிற என்ன சொல்கிற, அடுத்த காரியங்களை, அந்த செய்திகளை கேட்டு என்ன செய், ஒப்பு கொடுத்து ஜோம் பண்ணு, ஆண்டவரை குறித்து சிந்தித்து பாரு, பாதுகாப்பாக கேளு, மேலே பல்லவத்துக்கு உனக்கு சிந்த வைக்கணும் இல்லையா. இப்படி எல்லாத்தையும் என்ன செய்யலாம். ஒன்று, புத்தி தெளிவு இல்லாதனால அவன் என்ன பண்ணான், அழிச்சான். தகப்பனுடைய ஆஸ்தியை கொண்டு போய் அழிச்சான். மறுபடி ஏதோ திரும்பி வந்ததுனால ஒரு வாய்ப்பு கிடைச்சிது கைக்கு. வந்தோடனே என் மகனும் என்ன பண்ணிட்டாரு, காணாமல் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்று சொல்லி, மறித்தான், திரும்பவும் விரும்பித்தான்னு சொல்லிட்டு இவனுக்கு கைக்கு என்ன செய்யுங்க, மோதிரமும் காலுக்கு பாதரட்சியும் உடுந்த வஸ்திரத்தையும் விடுங்க, சோத்திரம் உதறி போட்டு வந்தார். கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்வு கிடைச்சிது. புத்தி தெளிவு இருந்தால் ஒரு வாழ்வு இருக்கிறது. அல்லேலூயா. மறுவாழ்வு இருக்கிறது, மறுவாழ்வு. புத்தி தெளிவு இல்லாதவனுக்கு மறுவாழ்வு கிடையாது. அவன் செய்வதெல்லாம் சரியா இருக்கு. அவன் செய்வதுதான் சுய புத்தின்னு ஒன்று இருக்கு. உலக பழமொழி சொல்லுவாங்க, ஒன்று சொல் புத்தி வேணும், இல்லைன்னா சுய புத்தியாக இருக்கணும். இது சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை அப்படின்னு சொல்வதை நம்ம கேட்டுருக்கிறோம் இல்லையா. அப்போது சோத்திரம், மற்றவர்கள் புத்திங்கிறது நமக்கு இல்லாவிட்டாலும் சோத்திரம் மற்றவர்கள் செய்கிறத பார்த்து, உயர்வை பார்த்து என்ன செய்யலாம், ஒருத்தர் வளர்ந்து போகிறத பார்த்து, நல்லா படிக்கிற பிள்ளைகளை பார்த்து படிக்காதவன் என்ன செய்யலாம், கேட்டு படிக்கலாம். நீ எப்படி படிக்கிற, எவ்வளோ மார்க் எடுக்கிற, எப்படி எடுக்கிற அப்படின்னு அதை கேட்டு படித்தாக்க அவன் வழியை சொல்லி கொடுப்பான். அவனை கூட உட்காந்து என்ன செய்யலாம், படிக்கலாம். நல்லா சம்பாரித்து வேலையை வளர்ந்து போகிறான், நல்லா செவிக்கிறான், ஆவிக்கிற ஜீவியத்தில் வளர்றான், அவங்கள கூட என்ன செய்யலாம், வாழ்ந்து மற்றவரும் போகலாம். சரியா. ஆக புத்தி இல்லாத ஒரு ஜீவியம் இருக்கக்கூடாது. இதுக்காக புத்தி இல்லாத காரணம் என்ன, அப்போ தெளிந்த புத்தி இருக்குது, தெளிந்த புத்தி இல்லை. தெளிந்த புத்தி வேணும், தெளிந்த புத்தி தேவை. அப்போ அதை கேட்டு ஜெபிக்கணும். சரி, இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கு இடப்பட்ட சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது பலமுள்ள ஆவியும் அன்பும் தெளிந்த புத்தின்னு சொன்னார். இப்போ அன்புள்ள ஆவிக்கு போவோம். இந்த அன்புள்ள ஆவின்னு சொல்லும்போது படிக்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், இல்லை பல இடங்களில் பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்கம்மா. அன்றியும் உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவர் யார்? உனக்கு 1 யோவான் 4, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இந்த அன்பு ஆவி என்ன ஆவி கொடுத்தாரு? அன்புள்ள ஆவியை கொடுத்தார். அன்புள்ள ஆண்டவரேன்னு சொல்லி முடிப்பாங்க. ஜெபம் பண்ணும்போது அன்புள்ள பரலோக பிதாவே என்று சொல்லுது. ஒரு பாஸ்டர் தெரியும், அது எப்போ ஜெபம் பண்ணாலும் ஜெபம் பண்ணி முடிக்கும்போது அன்புள்ள பரமபிதாவே ஆமேன்னு சொல்லி முடிப்பார்.
எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர். அப்போது அவருக்கு அன்பை சொல்லி துதிக்கிறார். கவனிங்க, அன்பும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பிரியமானவர்களே, ஒருவர் நிச்சயம் அன்பா இருக்க கடவோம். அப்படி சொல்லிட்டு, ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அவர் என்ன செய்திருக்கு? அறிந்திருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவனுக்கு தெரியுமா? அநேகரை கேட்டா, யூ நோ ஜீசஸ் கிரைஸ்ட்? எஸ், ஈஸியாக சொல்லுவாங்க. அல்லேலூயா. தமிழில் கேட்டு பாருங்க. இது தமிழ் தெரியாதவங்க ஆங்கிலத்தில் கேட்கறது. அப்போ ஈஸியாக, ஐ மீன் ஓன் கிறிஸ்டியன். நல்லது, தெரிஞ்சதான். அதாவது அன்பு உள்ளவன். இதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு இந்த அன்பை பற்றி ரொம்ப ரொம்ப கவனமாக கேட்கணும். நீங்கள் இதை கேட்குறவங்க வரும், அன்பு நினைச்சோன்னா இதை குறித்து கவனம். அந்த அன்பில் கேளுங்க. இந்த அன்பை குறித்து எங்கே படிக்கிறோம்? அன்பின் கனி, ஆவியின் கனிகள்னு படிக்கிறோம். கலாத்தியர் 5:22 படிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, அன்பு, சந்தோஷம், சந்தோஷம், சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, நீடிய பொறுமை, தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம், சாந்தம், சாந்தம், இச்சையடக்கம். இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை. ஒன்றும் இல்லை. இதுல முதலாவது வார்த்தை கவனிங்க. அன்புன்னு சொல்லியிருக்கு இல்லையா? அன்பு. இந்த அன்புங்கிற வார்த்தை இது எல்லாம் இல்லாத போனா கூட, விசுவாசமானாலும் ஒளிந்து போ. அன்பு ஒரு நாள் இருந்துச்சு, அது ஒரு காலம் ஒழியாது. அன்பு இல்லாதவை தேவனை அறியான். பார்த்துக்கிடுங்க, அப்போ புரிஞ்சுக்கிடுங்க. நற்குணம் இல்லாதவன், சாந்தம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லலை. அந்த அன்பை அவ்வளவு வலியுறுத்தி அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு இல்லாத தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் இந்த அன்பை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி தந்தார்? எப்போ அன்பு கூர்ந்தார்னு பார்த்தீங்கன்னா, சோத்திரம், நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு, ரோமர் 5:8 நினைக்கிறேன். சோத்திரம், நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததுனால வைத்த அன்பை ஃபஸ்ட்டு விளங்க பண்ணுகிற அன்பு யாரு? தேவன் நமக்கு அன்பு கொண்டிருக்கிறார். இது சோத்திரம் 1 யோவான் 4:18-19 படித்து பார்த்தீங்கன்னா, அவர் முந்தி என்ன செய்தார்? அன்பிலே பயம் இல்லை. இல்லை, முந்தி அன்பு கூர்ந்தான் இருக்க. நம்ம இடத்துல முந்தி அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அவர் முந்தி நம்மிடத்துல அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். இப்போ ஒரு பாட்டு நமக்கு பாடும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா. அருமையான பாடல். அவர்
சோத்திரம். விளக்கி சொல்லாவிட்டாலும் பாட்டை ஓரலாக பாடி, எங்களுக்கு தெரியாது, ஒரு அம்மா பாடியிருந்தாங்க. சோத்திரம். பிருக்குமான் ஐயா பாடியிருந்த பாட்டை இன்னொரு அம்மா இன்னும் என்ன செய்தாங்க? சோத்திரம். நடனமாடி அப்பாவை சோத்தரிப்பேன்னு சொல்கிற பாட்டை காரில் போகும்போது கேட்டுட்டு போனேன். பாடியிருந்தாங்க. அப்பாவை சோத்தரிப்பேன்னு சொல்லிய வார்த்தை உச்சரிப்பேன் உள்ளத்திலிருந்து எடுத்து அவ்வளவு அன்பை செலுத்தி அவர் உருகி அவ்வளவு மிருகேற்றி அந்த அம்மா அந்த பாடினாங்க. அந்த சோத்தரிப்பேன்னு சொல்லி அது எந்த அம்மானு தெரியாது, பாடினாங்க. அல்லேலூயா. கவனிங்க. அப்போ அன்பு, அவர் நமக்கு முந்தி அன்பு கூர்ந்தார். அதுவும் இன்னொரு இடத்துல சொல்லியிருக்குது, நாம் பாவிகளாக இருக்கும்போது தான் நமக்கு என்ன செய்தார்? அன்பு கூர்ந்தார். நம்மளை பரிசுத்தமானதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அன்பு என்ன பண்ணுவோம்? பார்த்தீங்களா, இவன் குடிச்சிட்டு ஒரு மனுஷன் ரோட்டில் கிடக்கிறான், துணி இல்லாமல் நுரத்தள்ளி அல்லது சாக போகிற ஒரு கண்டிஷனில் கிடக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏய் படா பாவி, அவன் குடிக்காரன் அப்படின்னு ஒதுக்கும் இல்லையா? அப்படின்னு நினைப்பேன், நான் நினைக்கிறேன். சோத்திரம். ஆனால் ஆண்டவர் அப்படி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனுஷனையும் ஒதுக்குவார். ஆனால் நம்ம நிலைமை என்ன ஆக யோசிச்சு பாருங்க. அப்படி பாவம் செய்யாத உலகத்தில் இல்லையே அப்படி ஞானி சொல்றார். சரி, உலகத்தில் பிறந்த எல்லாவரும் பாவிதான். வசனம் என்ன சொல்லுது? நம்மள பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே மஞ்சளாக இருப்போம் என்று சொல்லுகிறார். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ பாவம் அந்த அந்த வழக்கம், அதுக்கு வசனத்துக்கு வழக்கு பின்னாடி போக போக நம்ம பார்த்துக்கலாம். அந்த வசனத்துங்களுக்கெல்லாம் நம்மள நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் அதுக்கு என்ன வழக்கம் சொல்லுறா? இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஒரு காலத்தில் பாவியாக இருந்தோம். இப்போ இயேசுநாதரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி பாவார்க்கை செய்து ஞானஸ்நானம் பெற்றாச்சு, பரிசுத்தை பெற்றாச்சு. இப்போ ஜெபம் நல்லா பண்ணுறோம், நல்ல வேத அறிவு இருக்குது, நல்ல பரிசுத்தம் பண்ணுவோம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் சுத்தமாக, எல்லாம் ஓகே, எல்லாம் என்ன பண்ணுறோம்? கரெக்டாக பண்ணுறோம். ஆனால் எல்லாம் பண்ணால் கூட இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு பாருங்க, நம்மளை நாமே பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ அது என்ன பாவம்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படுகிறா, புருஷனுக்கு சாப்பாடை போட்டா, துணி துவைக்கிறா, பிள்ளைகளுக்கு துணி துவைக்க, பிள்ளைகளை கரவணிக்க, வீட்டை காப்பாற்றுற, வீட்டை எல்லாம் கட்டி எழுப்புறா, எல்லாம் பண்ணுறா, குடும்ப ஜெபம் பண்ணுறான், ஆரோக்கிய புருஷனை கீழ்படி எல்லாத்துலேயும். புருஷனை மனைவிக்கு என்ன பண்ணுறான்? அன்பு கூறுறான். கடவுள் வேலை செய்து கொண்டு வந்து மனைவி கையில் கொடுத்து சம்பாரித்து குடும்பத்தை பிள்ளைகளை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு எல்லா வழி வாய்ப்புகளையும் செய்கிறான். எந்த இதுவும் இல்லை. குடும்ப ஜெபம் நடக்குது, பாட்டு நடக்குது, அறை நடக்குது, குடும்பமாக ஆட்சிக்கு போகிறாங்க, தேவனாக நினைக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அதுக்கு மேலே என்னங்க? பாவம் செய்யறதில்ல, பொய் சொல்கிறதில்ல, சண்டை போடுறதில்ல, பகை வைக்கிறதில்ல, இல்லையா? அப்போ எல்லாம் இருக்கும்போது பின்ன ஏன் அப்படி சொன்னார் சொல்லுங்க? அல்லேலூயா. எனக்கு ஒரு கேள்வி. இன்னும் பெந்தேகோஸ்தே மற்றவங்களை விட்டுருங்க. சோத்திரம். ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிற மனுஷனாக இருந்தாலும் சரி, ஆவியை பெறாவிட்டாலும் சரி, அன்பு எல்லா மனுஷனுக்கும் தேவை. தேவனை அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். அன்புள்ளவன் என்ன பண்ணியிருக்கிறான்? தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா. அவரை அறிந்திருக்கிறோமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு நம்மளையே நம்ம என்ன செய்யணும்? கேள்வி கேட்கணும். வசனத்தை படிக்கும்போது ஒரு பயம் உண்டாகணும். துணிகரம் வரக்கூடாது. நான் இந்த வசனத்தில் இப்படி இல்லையே,
வசனத்தை படிக்கிறது கடகடனை படிச்சுட்டு போயிடக்கூடாது. உட்கார்ந்து நிதானித்து படித்து என்ன மேல் வசனம் கீழ் வசனம் எல்லாம் படித்து அழகாக தெளிவடைஞ்சி அடுத்த வசனத்துக்கு போகணும். அடுத்த படித்ததை திருப்பி படிக்கணும். படித்ததே கீழே போயிட்டு வரும்போது மறுபடியும் என்ன செய்யணும், படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் படிக்கணும். படித்து தெளிவுபடுத்திக்கணும். தெளிவுபடுத்தி சோத்திரம் சத்தியத்தினால நம்ம என்ன செய்யணும், கட்டப்பட்டவளாக இருக்க வேண்டும். சோத்திரம் இங்கே சொல்லுகிறார், அன்பு இல்லாதவன் தேவனால் இருக்கட்டும். இதுக்கிடையில் 4ஆம் அதிகாரத்தில் படிக்கும்போது சொல்லுகிறார், 6ஆம் வசனத்தை படிங்களேன். நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான். தேவனால் உண்டாயிராதவன், தேவனால் உண்டாயிராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறதில்லை. செவி கொடுக்கிறதில்லை. இதனாலே சத்திய ஆவி இன்னதென்றும், சத்திய ஆவி இன்னதென்றும், வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம். 2 ஆவியை குறித்து சொல்றாரு. தேவனிடத்திலிருந்து வந்த ஆவி, தேவனிடத்திலிருந்து தேவனால் பிறந்தவன், சோத்திரம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன், தேவனால் அங்கே அந்த அதிகாரத்தில் இருக்கு. முள்ளாவே படிக்கும்போது அது இருக்கு. அப்போ 2 விதமான ஆவியை இங்கே சொல்லுகிற, ஒன்று சத்திய ஆவி, இன்னொன்று வஞ்சக ஆவி. இந்த வஞ்சக ஆவி எப்படி இருக்கா, அந்த கிரியைகளை பாருங்க. பொய்யின் ஆவி நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன் பொய் சொல்லுகிறான்? பொய்யின் ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினால் அவன் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன் திருடுகிறான்? திருட்டு ஆவி அவனுக்குள்ள. இன்னைக்கு கூட பேப்பர் படிக்கும் போது பார்த்தேன். சோத்திரம் கேள்வி கேட்டு படிக்கிறேன். இந்த திருடுகிறவனுக்கெல்லாம் ஒரு நாள் நம்ம பிடிபடுவோங்கிற ஒரு அறிவே இருக்காதா? எத்தனையோ நாளுக்கு முன்னே திருடுறது பிடிக்கிறாங்க. கட்டாயம் போலீஸ் நினைச்சா பிடிப்பாங்க. அவங்களுக்கு அதுக்கு தான் வச்சிருக்கிறார். அப்போ கவனிங்க, ஏன் இல்லை, இந்த ஆவிக்கு என்ன இல்லை, அந்த ஆவி அதுதான், அதுக்கு பேரே அது திருட்டு ஆவி. சாந்தன் அல்லது அன்பு என்று அந்த பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? அல்லது செல்வராஜ், செல்வமாவட்டம் இருப்பான், அப்படி இருப்பான் இல்லையா? அதுபோல ஒவ்வொரு ஆவி அவன் பேர் வேதம் சொல்லுது. அவன் பேர் எப்படி அப்படியே அவன் இருக்கிறான்னு சொல்லியிருக்கான். அதுபோல அவன் பேர் நாவால் அவனுக்கு பைத்தியம் இருக்கிறது. யார் சொன்னது? அபியல்னு சொல்றதை விட யார் அது? அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் புத்தி உள்ளது. வீட்டை கட்டுறா. அபிகாலிட்ட புத்தி இருந்துச்சு, நாவல்கிட்ட இல்லை, புத்தியில் பைத்தியம் இருந்துச்சு. சோத்திரம். அதுபோல ஒவ்வொரு கிரிகளும் திருடன்னா அந்த ஆவி இருக்கு. குடிகாரன் ஏன் குடிக்கிறான்? வெறித்தனத்தின் ஆவி அவனுக்குள்ளே இருக்குது. வெறித்தனத்தின் ஆவி, அந்த வெறித்தனம், அந்த ஆவி அவனுக்குள்ள இருக்கபடினால அவனை அந்த இருக்க விடாம அவனை என்ன பண்ணிக்கலாம். மனைவிகிட்ட அடி செருப்படி வாங்கினா கூட, சில புருஷனை செருப்பெல்லாம் அடிப்பாங்க தெரியுமா? நான் பார்த்துருக்கேன். அதான் சொல்கிறேன். முனியமானவர் அம்மா இருந்தாங்க. ரோட்டில் தான் படுப்பாங்க. வீடு இருக்குது, வீடு வாசலில் ரோடு. நானும் அந்த காலத்தில் பேச்சுலர் இருந்த காலத்தில் காற்றுக்காக ஒரு கடை, மல்லிகை கடை, நல்ல அழகாக 4-5 பேர் வந்து படுப்போம். வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது, வெயில் காலம், அருமையான காற்று வீசம். இந்த அம்மா இவர் கூட்டிகிட்டு ஒரு பேர் முனியம்மா பேர். அந்த அம்மா இவங்க இல்லை, இப்போ உலகத்தில் இல்லை, கோடம்பாக்கிட்ட திருச்சுகத்தில் இருந்தாங்க. ஒட்டடிப்பாங்க, மாடா போடான்னு சொல்லுவாங்க, சண்டை போடுவாங்க. நைட்டெல்லாம் சண்டை அடி. ஆனால் காலையில் தான் புருஷன் மனைவி அலையில அவ்வளோ ஒற்றுமையாக போவாங்க. அவருக்கு வேலை எழுப்பி போவார், இந்த அம்மாவுக்கு வேலை எழுப்பி போகும். மறுபடியும் நைட்டு வருவாங்க,
சமைச்சு சாப்பிடுவாங்க. காலையில் நைட் படுக்கும்போது படுக்கையில் போட்டு அடி. அந்த ஆள் ஒரு நாள் கூட அடித்தது நான் பார்த்ததில்லை. ஏன்? இவர் குடிச்சிட்டு வந்து என்ன பண்ணுறாரு? எதுக்கு சொல்கிறேன்? குடிகார ஆவி. அந்த அடி வாங்கினா கூட இருந்ததில்லை. அதுக்கு தேவை அந்த அடி தான். அதனால் அதுக்கு பண்ணுது. சோத்திரம். அதுபோல வஞ்சக ஆவி 1 தீமோத்தேயு 4 1ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? அதாவது மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே, அப்படித்தானே? சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் ஆகிலும் ஆ, ஆவியானவர் வெளிப்படையாய் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். திருமணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவார்கள். அப்போ என்ன பண்ணுவாங்க? விவாகம் பண்ணாதிருக்கவும் சொல்லுவான். அப்படின்னு பவுல் அழகா எழுதுறார். விவாகம் பண்ணிடாத இப்படி சொல்லி சோத்திரம். அல்லேலூயா. இது இந்த ஆவிக்க வேலை இப்படிதான் சொல்லும். விவாகம் பண்ணாதுன்னு சொல்லி என்ன பண்ணோம்? விவாகம் பண்ண விடாமல் வச்சு பாதியில் அவன் என்ன செய்வான்? கெட்டழிஞ்சு குடிச்சு வரா போவான். சொல்லவன் அந்த ஆண்டவரால் அழைப்பு 3 விவாகம் பண்ணாமல் இருக்க 3 காரியம். 1, பரலோகத்திலிருந்து அண்ணர்களாய் பிறக்கும் போதே தேவன் பிறக்க வைக்கிறது. அண்ணனை பிறக்க வைக்கிறது. 2வது, பரலோகராட்சியத்தின் நிமித்தம் தங்களை அண்ணர்களாக்கி இவங்களை கொள்ளுகிறது. 3வது, மனுஷரால் அண்ணர்களாக்கி மனுஷரால் பார்க்க பண்ணாங்க. சரி, இவங்க மற்றவங்க என்ன செய்ய முடியாது? எல்லாருக்கும் இந்த உபதேசம் என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. சோத்திரம். இப்படி இருக்கு. சரி, இருக்கட்டும். அப்போ வஞ்சிக்கிற ஆவி நம்மளை எதிர்த்து வஞ்சிப்பா. அது யாருடையது? மேலே படிச்சுக்கிட்டா அந்தி கிறிஸ்துடைய ஆவி. அந்தி கிறிஸ்துடைய ஆவி இருக்கிறது. அது என்ன பண்ணுது? இவருக்கு கிறிஸ்து, இது அந்தி கிறிஸ்து. அது 2க்கு பேர் என்ன இல்லை? சோத்திரம். அந்த நம்முடைய கர்த்தரா இயேசு என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணாது. இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி. தேவத்தில் வந்த ஆவி இல்லை. கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற ஆவிதான். அவர்தான் தேவன். அவர்தான் இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்திருக்க தேவாட்டுக்குட்டி. அப்படி நம்ம சொல்லி அறிக்கை பண்ணி விசுவாசித்து என்ன பண்ணுறோம்? படிக்கிறோம். இப்போ சோத்திரம். அவர் நமக்கு விளங்க பண்ண அன்பு. சொந்த குமாரனை இயேசு கிறிஸ்துவை நமக்கு என்ன பண்ணார்? மறிக்க ஒப்பு கொடுத்து நம்ம யாருக்காக? நமக்காக இந்த உலகத்தில் வந்து நம்முடைய பாவங்களை சுமந்து, நம்முடைய சாபங்களை சுமந்து, நம்முடைய வியாதிகளை சுமந்து மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். தேவன் அவரை எழுப்பினார். ரைட், வச்சுடுங்க. இப்போ சோத்திரம். இந்த இயேசு எதுக்காக இது செய்யணும்? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக இப்படி செய்யணும்? நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து மறிக்கணுமா? பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஏன்? தேவனுடைய சித்தம் அது. நாம் உயிரோடு பிழைச்சி வருவதற்கு அவரை நமக்காக ஒப்பு கொடுத்து அவர் எழுப்பிட்டார். அவர் பாடுகள், கஷ்டங்கள், சிலுவையில் அறையப்பட்டது, முழுக்கீடம் சூட்டப்பட்டது. சோத்திரம். அடுத்தது வந்து அந்த ஈட்டினால் குத்தப்பட்டது, தாகமாக இருந்தது. இவ்வளோ பாடு. தூசித்தாருங்க, நிந்தித்தாங்க. சோத்திரம். காரி துப்புறாங்க. எல்லாம் சகித்து கொண்டார் இல்லையா? எல்லாரும் சகித்து கொண்டு அவர் வார்த்தை சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? பிதாவே, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை என்ன செய்யுங்க? மன்னியும். அல்லேலூயா. அப்போ இது நம்ம இந்த அறிவு நமக்கு அவசியம்.
இந்த அறிவு நமக்கு அவசியம். என்ன அறிவு? ஏன் அவசியம்? எதுக்கு அவசியம்? சோத்திரம். என்னன்னு அறியணும். இப்போ நாம் வேதம் சொல்லுது, கண்கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூற? 4:20 நினைக்கிறேன். 4:20 19. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லி, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் தன் சகோதரனை பகைத்தான் அவன் பொய்யன். அவன் பொய்யன். அல்லேலூயா. அவனிடத்தில் என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. அவன் தேவனை அறியாதவன். அப்போ நம்ம இப்போ எதை பிடிப்போம்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் செய்கிற தவறை தான் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டு இருப்போம். ஒருத்தன் செய்கிற தப்பை தான் காட்டிக்கிட்டு. அதனால நம்ம என்ன செய்வோம்? முகத்தை திருப்பிடுவோம், பேச மாட்டோம், பகைச்சிருவோம். இல்லையா? அவன் செய்கிற சரியில்லை, அவன் அப்படி பண்ணுறான். நமக்குள்ள என்ன வந்துடும்? அவனுக்குள்ள அவனை குறித்து ஒரு மனஸ்தாபம், மன வருத்தம், இப்படியெல்லாம் ஏற்படுத்தி தேவனை விட்டு வழிவிலக செய்கிற ஒரு ஸ்பிரிட்டு இந்த ஆவி. சோத்திரம். தெளிவான அறிவு நமக்கு அவசியம். தெளிவான அறிவு யாரை குறித்து? தேவனை குறித்த அறிவு. சோத்திரம். பவுல் சொல்லுகிறார் பாருங்க, கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்ட ஆவியை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அப்ப தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவி பெற்றா அது எப்படி? யாரை போல இருக்கும்? அவருடைய என்ன செயல்பாடுகளோ, அவருடைய என்ன கிரியையோ, அவர் என்ன செய்கிறாரோ அதைத்தான் நம்ம என்ன செய்வோம். அல்லேலூயா. என் பேரனை கொடுத்து சொல்லி பார்த்தா, விசில் அடிக்கிறதுல கண்டா அவன் விசில் அடிப்பான். எப்படி? தலையில் அடிச்சதில் கண்டா இவன் தலையில் அடிப்பான். என்ன பார்த்தா வெறுப்பேன். எப்படி வெறுப்பேன்? எங்கிட்ட வந்தா என்னை பார்த்தா இப்படியே சொல்லுவான். இவன் ஏன் ஒரு நாள் அவன் சொல்லிட்டான் தப்பித்தவர் ஏதோ பார்த்து, நானும் சொல்ல தொடங்கினேன். இவன் என்ன பார்த்தா இது சொல்லுவான். அதுபோல் அவனுக்கு மேலே போனோன்னா படிக்கட்டில் யார் கூட்டிகிட்டு போகிறதோ, படிக்கட்டில் போகிறவங்கள பார்த்தா அந்த படிக்கட்டில் போகிறதுக்கு அது போவான் சொல்லுவான். அவன் தாத்தா வந்தாச்சுன்னா முதல்ல வந்தோன்னு எங்கே கொண்டு போனோம்? அவரு மொட்டை மாடி கொண்டு போனோம். இது இப்படி ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திச்சிருக்கிறான். அதே மாதிரி என்னுடைய நம்ம சிஸ்டர்கிட்ட படுக்கிறேன்னா அவன் என்ன பண்ணுவான்? அங்கே போனால் அதெல்லாம் பண்ண மாட்டான். அழகாக உட்காந்து கட்டில் உட்காந்து விளையாடுவான், இது பண்ணுவான், ஆடுவான், படிப்பான், எல்லாம் பண்ணுவான். அப்போ ஒவ்வொருவர்கிட்டையும் ஒரு அந்த பழக்க வழக்கங்களை வச்சிருக்கிறான். அதுக்கு சொல்கிறேன். அதுபோல் கவனிச்சிடுங்க, நம்ம பழக்க வழக்கங்கள் என்ன, நம்ம யார், நம்ம கிறிஸ்தவங்க தான். இதுபோல் எல்லா பிள்ளைகளும் ஒவ்வொரு பழக்க வழக்கங்களை வச்சுருப்பாங்க இல்லையா? சோத்திரம். ஒவ்வொரு பழக்க வழக்கங்களையும் வச்சுருப்பாங்க. குடும்ப படித்தவங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ நல்ல ஆங்கிலம் படிச்சிருப்பாங்க. பிள்ளைடைய பிறப்பில் என்ன செய்வாங்க? ஆங்கிலத்தில் பேசுவாங்க இல்லையா? சிட்டுன்னு சொல்லுவாங்க, கம்முன்னு சொல்லுவாங்க, நோ சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி தானே இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் நாள் போகும்போது சிட்டுன்னா சீட்டை உட்காரான், எலும்புனா ஸ்டாண்டப்னா என்ன செய்யும்? எழுப்பி நிற்கும். நோண்டா கையை வச்சு காட்டுவாங்க, நோ நோ அப்படி சொல்லுவாங்க. அது காட்டு. இதுபோல் ஆரம்பத்து சிற்பத்தில் உள்ள சீலம் மறக்குமோ மனுஷர் உள்ள காலம். அல்லேலூயா. அதுபோல் அது என்ன? அதுபோல் கவனிச்சிடுங்க. சோத்திரம். தேவனுடைய ஆவியை நாங்கள் பெற்றிருக்கிறோம்னு சொன்னால் கவனிச்சுக்கிடுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்,
நம்ம இந்த செய்தியை கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கிடுங்க, மறந்துக்கூடாது, அசட்டை பண்ணிடாதீங்க. தேவனிடத்திலிருந்து வருகிற ஆவியை பெற்றோம் அப்படி சொல்லிட்டு அடுத்த வருஷம் படிக்கமா. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரியது என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்யும்? என்ன போதிக்கும்? தேவன் எதை கல்வாரி சிலுவையில் மன்னித்தாரோ அதை போல நாமும் நமக்கு விரோதமாய் மற்றவர்களுக்கு ஒரு தவறு செய்து விட்டால், பிதாவே மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு என்ன செய்வோம்? அன்பை தொடருவோம். சிலரை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஆவி இல்லாதவனுக்கும் இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் நான் சொல்றேன். அதான் சொன்னேன், குரங்கு குட்டியை போல இருக்குல்ல, குரங்கு குட்டி. சிங்கக்குட்டி எப்படி இருக்கா? சிங்கத்தை போலவே அதுக்கு செயல்பாடுகள். புலி எப்படி இருக்கா? புலியை போல. பூனை எப்படி இருக்கா? இதுதான் நாய்க்குட்டி நாய் போல இருக்கு, ஆடு ஆட்டுக்குட்டியை போல இருக்கு. அதுக்கு வேலைகளை அதை நிச்சயம் அந்த சிம்டம்சங்களை கரெக்டாக பண்ணும். சோத்திரம். இப்போ நம்ம அதுபோல இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறோம்? இந்த புறா என்ன பண்ணுது? ஆரம்பத்தில் ஒரு 2 புறா இருக்குது. அந்த புறா பூமியில் பறந்து வளர்ந்து முட்டை போட்டு குஞ்சு பொரிக்குது. அதை பார்த்தீங்கன்னா, மனுஷன் லவ் பண்ணுறான், இவன் மனைவி அவன் மனைவி கூட பேசுகிறான், அவன் மனைவி இவன் கூட பேசுகிறான், இவன் இன்னொருத்த பேசுகிறான். இதெல்லாம் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுடுங்க, இயற்கையாக நடக்கிறது. இந்த புறாவை பார்த்தீங்கன்னா 2 முட்டை போடுறான், அதில் ஒன்று ஆணும் பெண்ணும். பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தில் படிச்சிங்கன்னா, தேவன் படிங்க பார்க்கலாம், மனுஷனை சிருஷ்டிக்கும் போது எப்படி சிருஷ்டிச்சா? ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். கவனிங்க. இப்போ இதே மாதிரி புறா 2 முட்டை தான் போடும். ஒன்று ஆணாக இருக்கும், ஒன்று பொண்ணாக இருக்கும். பிறப்புலேயே அவங்க அன்பை என்ன செய்வாங்க? குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு இந்த இனவருத்தி செய்யக்கூடிய அறிவு வராது. அதுக்குள்ளே என்ன பண்ணணும்னா இந்த அன்பை பரிமாறிட்டு வருவாங்க. இவங்க அவங்களோட தொடர்பு பேசுறது, இவங்க அவங்களோட பேசுறது, இந்த கொம்பால் உதட்டால் என்ன பண்ணுவாங்க? உதட்டு அதை தடவி இது பண்ணி இந்த மாதிரி பேசுறது, அப்படி பேசிட்டு வருவாங்க. ஆனால் 2 பேரும் ஒன்றா என்ன செய்வாங்க? வளருவாங்க. இவங்க அவங்கள்ட்ட போக மாட்டாங்க, அவங்க எங்கிட்ட போக மாட்டாங்க. ஆனால் அந்த இனவருத்தி காலத்துக்கு வளர்ந்த பிற்பாடு 2 பேரும் ஜோடியாக மாறுவாங்க. சோத்திரம். புறா மட்டும் இன்னொரு இதுக்கு கூட நினைச்சாது போகாது. ஒரு புறா, ஜோடி புறா தொலைஞ்சு போச்சு, சில நாட்கள் காணாவிட்டால் அதில் ஜோடி இது பண்ணுமே தவிர அது வரைக்கும் இடம் கொடுக்காது. என்ன செய்யாது? மற்ற இதுகளோட சேர இடம் கொடுக்காது. சோத்திரம். இன்னொன்று, தன்னுடைய இடத்தை அதை விட்டு கொடுக்காது. அப்படி ஒரு குணாதிசயம் உள்ள ஒரு அருமையான வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு பறவை. மனுஷன் பாருங்க, தேவனுடைய அன்பை, அந்த ஆவியை பெற்றவன், தேவன் காட்டிய அன்பை நாம் மற்றவர்கிட்ட செலுத்துவதற்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனிடத்தில் வந்த ஆவியை பெற்றோம் என்று சொல்லியிருக்கிறது.
13ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி என்ன பண்ணுறோம், காண்பிக்கிறோம். அப்போ நம்ம ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தப்படுத்தி வாழ்க்கையை என்ன செய்யணும், தொடரணும். ஆவிக்குரியவர்களோட சம்பந்தப்படுத்தி தொடர வேண்டும். சிலர் சொல்ல, அவன் செய்த பிரகாரம் நான் செய்யாமல் விட மாட்டேன், அவன் என்ன இப்படி கேட்டான். சிலர் என்ன சொல்லுவாங்க, சிலர் இன்னும் வசமாக வந்து மாட்டான், 4 கொடுத்தேன் பாரு, என்ன சரியாக கொடுத்தேன், இப்போ தான் என் கோபம் தீர்ந்துச்சு. எப்படி? இப்போ தான் என் கோபம் தீர்ந்துச்சு. பழிக்கு பழி வாங்குறது, பழிக்கு பழி வாங்குறது. லேவியராகவும் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. பழிக்கு பழி வாங்காமலும் பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக. அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். அல்லேலூயா. பாருங்க எப்படி பிரமாணத்தை எழுதி கொடுக்கிறாரு. பழிக்கு பழி என்ன செய்யக்கூடாது, வாங்கிட. ஒருவேளை அவன் தவறு செய்துட்டான், தீமை செய்துட்டான், நமக்கு விரோதமாக நம்மளை போய் புறங்கூறிட்டான், நம்மளுக்கு விரோதமாக ஏதாவது செய்துட்டான் இல்லையா, நம்ம பொருளை திருட்டான், என்ன ஒன்று பண்ணிட்டான்னு வச்சுடுங்க, நம்ம என்ன பழிக்கு பழி வாங்கக்கூடாது. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ அப்படியெல்லாம் வாங்காமல் இப்போ ஆண்டவர் பழிக்கு பழி வாங்கின நம்ம என்ன ஆகும், இப்போ நான் செய்த பிரகாரம் அவன் செய்த பிரகாரம் நாம் செய்வேன்னு சொன்னால், ஆண்டவர் இப்போ நம்ம மேலே பழி வாங்கினார்னா நம்ம எந்த நிலைக்கு இருப்போம்? இந்த உலகத்தில் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனால் தப்ப முடியுமா? அவருக்கு பொறுமையை கொடுத்து யோசிச்சு பார்க்குறேன். நமக்கு என்ன இல்லை, பொறுமை இல்லை. அவருக்கு பொறுமைக்கு அளவே இல்லை. பொறுமைக்கு நம்ம எவ்வளோ செய்தாமல் நான் யோசிச்சு பார்க்குறேன். இந்த வசனங்கள் எல்லாம் படித்து வரும்போது இவ்வளோக்கு முன்னே எப்படி இருந்திருக்கேன் உலகத்தில். இந்த வசனத்தை படித்தாவிட்டால் நம்ம எப்படி ஒரு மாற்றம் வந்திருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையை நாம் படித்து அதன்படி வாழ்ந்து பல ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் அது என்ன செய்யணும்? சோத்திரம். படிக்க படிக்க தெரிய தெரிய நாம் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய கீழ்ப்படிந்து எதை விடணுமோ அதை விட்டு, சோத்திரம், எதை கையில் பிடித்து கொள்ளணுமோ அதை பிடித்து கொண்டு என்ன செய்யணும்? பல ராஜ்யத்துக்கு போக புறப்பட வேண்டும். இந்த செய்தியில் அன்பை குறித்து தெளிவாக பார்க்க போகிற இருக்கிற நாட்களில் சோத்திரம், கவனமாக இருங்க, கவனமாக படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம். நான் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைகளுக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். இந்த அன்பிலே அன்புள்ள ஆவியை நமக்கு தரும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். இந்த கொள்ளை நோய் அதிகரித்து கொண்டு வருகிறதாக பேப்பரில் பார்க்குறோம். முற்றிலுமாக இந்த கொள்ளை நோய் நீங்க கர்த்தர் செய்யும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஜனத்தையும் ஆண்டு பாதுகாப்பு தரும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம், 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 சோத்திரம். ஊழியத்தையும் கர்த்தர் ஆட்சியும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக சோத்திரம் பண்ணுவோம். ஒருவனும் கெட்டு போகிறது கர்த்தர் பிரியமில்லாதக்காக சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். இந்த செய்தியை கேட்குற எல்லாரும், கேட்க போகிற கேட்குறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆட்சிக்கும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தை ஆட்சிக்கும்படியாக சோத்திரம் பண்ணுவோம். பிதாவாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். குமாரனை சோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை சோத்திரம் பண்ணுவோம். எங்கள் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக சோத்தரிக்கிறோம். இந்த செய்தி உம்முடைய கருத்தில் கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். நீ தந்ததுக்காக சோத்திரம். ஆண்டவரே, பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியின் ஆவியும் கொடுத்திருக்கிறீர் என்று பார்க்கிறோம்.
ஆண்டவரே, அன்பு இல்லாமல் இருந்தால் ஒருவன் தேவனை அறிய முடியாது. அன்பு உள்ளவன் தேவனை அறிந்திருக்கிறான் என்று தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் முந்தி எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீர். கொடா கொடி சோத்திரம். இந்த சத்தியங்களை நாங்கள் படித்து தயவு செய்து பரலோகத்தை நாங்கள் இழந்து விடாதபடி இந்த வசனத்தின் வழியாக வாழ்ந்து பரலோகத்துக்கு வந்து சேர எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படியாக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம். ஒரு ஜனத்தையும் கைவிட்டுறாதீங்க. எல்லாருக்கும் இந்த தெளிந்த ஞானம் புத்தி எல்லாவற்றையும் தாரும், ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து இந்த செய்தி சொல்லித்தாரும். நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நிய ஐக்கிய சிநேகமும் நம் அனைவரும் சகல பரிசுத்தவர்களோடும் இன்றும் என்றும் ஆண்டுடைய வருகை மட்டும் சதா தங்கி இருப்பதாக. ஆமென்.